நிறைய பேருக்கு இந்த பித்ரு தோஷம் இருக்கிறவங்களுக்கு அப்பாவே தகப்பனாரே அந்த ஜாதகருக்கு எதுவுமே செய்யலை அப்படின்ற ஒரு குறைய ஏற்படுத்திடும். தகப்பனாரால் எந்த விஷயமும் அவருக்கு நடக்காது. தகப்பனார் சொத்தை அனுபவிக்க முடியாது. தகப்பனார் எனக்கு ஒண்ணுமே செய்யலைன்னு அந்த ஜாதகர் புலம்பிக் கொண்டிருப்பார். தகப்பனார் இருப்பதும் ஒன்று, இல்லாத போதும் ஒன்று அப்படின்னு அந்த ஜாதகர் புலம்பிக் கொண்டிருப்பார். இதுவே பித்ரு தோஷத்தை எல்லாம் ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு பித்ரு தோஷம் ஏற்பட்டதுன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கோயில்கள் இருக்குது. அது பின்வரும் நிகழ்ச்சியில நம்ம சொல்லுவோம். குறிப்பா ஜென்ரலா ஒருத்தருக்கு பித்ரு தோஷம் நீங்கிச்சுன்னா என்ன செய்யணும்? தகப்பனார அந்த ஜாதகர் மதிக்கணும். தகப்பனார் செய்யறாரோ இல்லையோ, தகப்பனார அந்த ஜாதகர் மதிக்கணும். தகப்பனாரின் கால் தொட்டு தினந்தோறும் வணங்கணும்.